sir. So what is the question number 23 given? Given that what? So given that Sin A plus B is equal to 1 sin of a plus b equal to 1. Hmm. and tan A minus B is equal to 1 by root 3. Tan of a minus b equal to 1 by root 3. Hmm. Condition 3. 0 degree is lesser than A plus B Hmm. uh, and A plus B is lesser or equal to 90 degree. And a is greater than b. ரொம்ப important a வந்து greater than b இருக்குங்கிறாங்க. Then a, b ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. a, b ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியாம்மா? Okay, sir. சொல்லுமா கண்ணு. இப்போ நான் கேட்குற கொஸ்டின் பண்ணுங்க. sin ஈக்குவல் டு ஒன்றுனா இங்கே என்ன ஆங்கிள் இருந்தால் ஒன்று கிடைக்கும்? 90 degrees. அவ்வளோதான், சூப்பர். அப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3. அப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணு. 1ஐயும் 3யும் 1, 3 கம்பேர். அப்போ a + b என்ன வேல்யூ கிடைக்குது? கம்பேர் பண்ணுமா? சைன் ஆஃப் a + b ஈக்குவல் டு 1, பட் சைன் ஆஃப் 90 டிகிரி ஈக்குவல் டு 1. ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இங்கே என்ன கிடைக்குது? a + b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 90 இருக்குதா? அப்போ என்னாச்சு? a + b ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதலாமா? கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சா? Sir. வெரி குட். இதே ஐடியா தான் டேனுக்கு. சொல்லுமா? டேனுக்கு என்ன? டேன் ஆஃப் சம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 by root 3ங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கும்? இங்கே என்ன வேல்யூ? 1 minus root 3 na 1 by root 3. 1 by. டேன் எந்த ஆங்கிள்? டேபிள் மெமரி 30 degrees. அவ்வளோதாங்க. டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு 1 by root 3. இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோ. அப்போ 2வும் 5யும் கம்பேர் பண்ணு. 2, 5 ஈக்குவேஷன் கம்பேர். அப்போ சொல்லுமா? 2, 5 கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும்? சொல்லுமா? இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? ரெண்டையும் கம்பேர் பண்ண என்ன வேல்யூ? a minus b equal to 30 டிகிரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதாம்மா? அதாவது இங்கே என்ன இருக்குது? a minus b இருக்குது. ஏன்னா ரிசல்ட் என்ன இருக்குது? 1 by root 3. இங்கே என்ன இருக்குது? 30 டிகிரிக்கு இருக்குது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 30 டிகிரி தான் இதனோட ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குது. கரெக்டாக கண்ணு? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் 4ம் 6 வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது 4, இது ஈக்குவேஷன் நம்பர் 6. சரிங்களா? அப்போ என்னாச்சு? a + b ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஈக்குவேஷன் 4. அடுத்தது என்ன? 6th. a minus b ஈக்குவல் டு 30 டிகிரி. கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? ரெண்டையும் இது பண்ண, ரெண்டையும் ஆட் பண்ணால் கேன்சல் ஆகுமா? ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? a + b, இங்கே a minus b ரெண்டையும் ஆட் பண்ணால் கட் ஆயிரும். அப்போ 2a ஈக்குவல் டு 120 டிகிரி. சரிங்களா? அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 120 டிகிரி டிவைட் பை 2, தட் இஸ் a ஈக்குவல் டு எவ்வளவு? 60 டிகிரி. கரெக்டாமா? சரி, அதே மாதிரி என்னது? இப்போ a ஈக்குவல் டு 60, a ஈக்குவல் டு என்னது? 7 ஆயிடுச்சா? அப்போ 7 வந்து 6th போடுங்க. So B is equal to 30 degrees. அவ்வளோதான் கண்ணு. அப்போ என்னாச்சு? a + b ஈக்குவல் டு 90 டிகிரின்னு தெரியும். அப்போ என்னாச்சு? 60 டிகிரி ப்ளஸ் b ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ b ஈக்குவல் டு என்னது? 90 மைனஸ் 60. அப்போ b ஈக்குவல் எவ்வளவு? 30 டிகிரி. ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி நீயே சொல்லிட்ட, உனக்கு ஐடியா ஓகேவா இருக்குது? அப்போ ஆல்ரெடி எழுதிக்க. தேர்ஃபோர் a ஈக்குவல் டு 60 டிகிரி அண்ட் b ஈக்குவல் டு 30 டிகிரி. ஆல்சோ அவன் சொன்ன கண்டிஷன் என்ன? a கிரேட்டர் தென் b. அவன் சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஐடியா ஓகேவா? எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை சார், டவுட். சூப்பர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம் இதே மாதிரி